இப்போ ரஞ்சித் பண்ண காரியத்தினால அவனே வசமா நந்தினி கிட்டையும் சூர்யா கிட்டையும் வசமா சிக்கிக்கிட்டான். இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போறோம். நம்ம ரொம்பவே ஆவலா இருந்த அந்த டே வந்துடுச்சு. எப்படிதான் இதெல்லாம் சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஞ்சித் ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போயிட்டான். ஏதாவது பண்ணி என்ன வேணா பண்ணலாம் அந்த போனுக்காக அப்படின்னு நினைக்கும் போது, இப்போ 1/2 கோடி, அதாவது 50 லட்சம் பணத்தை மாடிக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அந்த பணத்தை கொடுக்க வந்தாங்க இல்லையா, ஏற்கனவே சூர்யா வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. யாரோ இவனுக்கு அந்த பெட் சாம்பிள் எடுத்து கொடுக்க வர்றாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் கொடுக்க வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. சூர்யா என்னதான் அருணாச்சலம் சொன்னாலும் மனசு கேட்கவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை யார் என்ன சொன்னாலும் நான் இவனை இன்னைக்கு என்னான்னு கண்டுபிடிச்சேன் அவன் சொல்லிட்டு சூர்யாவும் தீவிரமாக தேடிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது தான் ஒருத்தவன் கிஃப்ட் வைக்கிற மாதிரி வரும்போது அவனோட பார்வையும் சரியில்லை, ரஞ்சித்தோட பார்வையுமே சரியில்லை. சூர்யா அதை கவனிச்சிடுறாரு. இல்லையே பார்வையே சரியில்லையே, ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு தெரிஞ்ச உடனே சூர்யா என்ன பண்றாருன்னா போய் நோட் பண்ணுறாரு. கரெக்டாக அந்த கிஃப்ட்டை மட்டும் வாங்கி பார்த்தா அதில் 50 லட்சம் காசு இருக்குது. அதை பார்த்ததுமே சூர்யாவுக்கு வெலைன்னு ஆயிடுச்சு. ஏன்னா 50 லட்சம் எவ்வளோ பெரிய விஷயம். எதுக்காக இவனுக்கு எடுத்தாந்து தர்றாங்க. நம்ம நினச்ச மாதிரி இவன் ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு சூர்யாவுக்கு. அப்படி இருக்கும்போது தான் இவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை அப்படியே வச்சிடுறாரு சூர்யா. வச்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் மாடிக்கு எடுத்துகிட்டு போனது, மாடிக்கு எப்படியாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சுரேகா கிட்ட எனக்கு வயிற்ற கலக்குது, நான் மாடிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுறான். கிளம்புனதுமே சூர்யா பார்த்துட்டு இருக்கான், எங்கேயோ போகிறான்னு சொல்லிட்டு. இங்கே சூர்யா கவனிச்சிட்டு இருக்க, அங்கே நந்தினி கவனிச்சிட்டு இருக்காங்க. நந்தினி ஏதோ இவன் எங்கேயோ போகிறானே, இவன் அப்படி எங்கே தான் போகிறான் வாரான் நம்ம நோட் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக நந்தினி போகிறாங்க. அப்போ தான் மாடியில் பரமேஸ்வரியும் அவங்க அண்ணனும் இருக்கும்போது அதை பார்த்துடுறாங்க நம்ம சூர்யா. இவங்க 2 பேர் இருக்காங்க, இங்கே ரஞ்சித் வேற வர்றான், ஒன்றும் புரியல, என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ தான் இவன் போகிறான். போனதுமே அவங்கள்ட்ட பேசுகிறான், அந்த பொட்டியோட போகிறான். போனதுமே இங்கே சூர்யாவுக்கு செம நந்தினியை பார்த்து, நந்தினி இங்கே என்ன நந்தினி பண்ணுற அப்படின்னு கேட்க, இல்லை சார் இந்த திருட்டு பையன் ரஞ்சித் ஏதோ பண்ணுறான், அதை தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, கரெக்ட் நந்தினி, எனக்கும் இவன் ஏதோ பண்ணுறான்னு தோணுது நந்தினி, அதுக்காக தான் நானும் வந்தேன் அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்கிறாங்க. சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. இந்த மாதிரி எதுக்கு சார் இவன் இவ்வளோ பொட்டியில் இருக்கான்னு சொல்லும்போது, அதில் எவ்வளோ பணம் இருக்குது தெரியுமா நந்தினின்னு கேட்கும்போது, எவ்வளோ சார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி 50 லட்சம் சும்மா வாயை பொழந்துடுறாங்க. என்ன நந்தினி சொல்கிற, 50 லட்சமான்னு கேட்க, ஆமாம் எனக்கே அவ்வளோ ஷாக்காக தான் இருக்குது, இது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி நடக்கும்னு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ தான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. இல்லை இதை நான் விட போகிறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவுக்கு வர்றாங்க. இதுக்கு மேலேயும் நான் விட்டு வச்சேன்னா என்ன மாதிரி முட்டாள் யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ தான் சூர்யா சொல்கிறாரு, இவனை நான் விட போகிறதா இல்லை நந்தினி, கண்டிப்பாக நான் இவனை என்னன்னு பார்க்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் இவனுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இவன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான், நான் இவ்வளோ பணத்தை எதுக்கு பரமேஸ்வரிக்கு எடுத்தாந்து கொடுக்குன்னு சொல்லும்போது அதே டவுட்டு தான் சார் எனக்கும், எதுக்காக இவ்வளோ பணம், அப்போது ஏதோ நடந்திருக்கு சார்னு சொல்லும்போது, கரெக்ட் நந்தினி, இவங்களாம் இப்படியே நம்ம விட்டு வைக்கக்கூடாது நந்தினி, நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணோன்னு சொல்லும்போது நம்ம என்ன சார் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஏதாவது பண்ணி தான் நந்தினி ஆகணும், இப்படியே விட்டு வைக்க முடியாதுல்ல, அதனால் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ தான் நந்தினி சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல சார், எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, ஏன் இதெல்லாம் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது, நீ பயப்படாத நந்தினி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி சார் பயப்படாமல் இருக்க முடியும், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையாக இருந்தால் சரி வரான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. 50 லட்சத்தை கொடுத்து பார்த்ததுமே ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே நல்லாவே புரிய வந்துடுச்சு. இதுக்கு மேலே இந்த தப்புன்னு தொடரவே கூடாது, இன்றைக்கி இவனா நான் நம்பலான்னு சொல்லிட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நந்தினின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக சார் தெரிஞ்சுக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி
இவ்வளோ மோசமான விஷயங்கள்லாம் இவன் பண்ணுறான் அப்படின்னா என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல சார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ கவலையே படாத நந்தினி, என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இவனை பற்றிலாம் நீ நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இல்லை சார் எனக்கு மனசே சரியில்லை, நான் சொல்லிட்டு இருந்தேன்னா எது தப்பு நடக்குது நடக்குதுன்னு, அது வேற எதுவும் இல்லை, இவனை பற்றி தான், இவன் வந்து ரொம்பவே மோசமானவன் அப்படின்ற மாதிரி நந்தினி வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது, இவ்வளோ தூரம் ஆயிடுச்சா, இவ்வளோ தூரத்துக்கு ஆனதுக்கப்புறமும் நம்ம இப்படியே விட்டு வைக்கிறது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டதுமே ரொம்பவே குழம்பி போயிடுறாங்க. ஏன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல அவங்களுக்கு. அவ்வளோ தூரம் வந்து பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணி வச்சுருந்தா இவங்க இஷ்டத்துக்கு இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல இல்லையா. அதனால வந்து டென்ஷனில் இருந்துட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. அப்போ தான் நமக்கு ஒன்றுமா தெரியும். இவ்வளோ நாள் இருந்த சூர்யா வந்து நந்தினி ஏதோ சொல்ல போகிறான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து மறைப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் எதிர்பார்க்கல, நம்மளும் எதிர்பார்க்கல. நந்தினி சொல்லிட்டாங்க, சூர்யா சார் இவனை இதுக்கு மேலே நம்புறது ரொம்ப வந்து தப்பான விஷயம், இவனை வந்து நம்ம வேற மாதிரி தான் டீல் பண்ண சொல்லும்போது, என்ன நந்தினி இவன்னா வந்து பெரிய ஆளா, நமக்கு கண்டிப்பாக வந்து நம்ம இவனை சும்மா விட போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சூர்யா வந்து இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் என்ன முடிவெடுக்குதுன்னு தெரியாமல் சூர்யா ரொம்ப வந்து குழம்பி போகிறாரு. சூர்யாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் அப்படின்ற மாதிரி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா சூர்யா வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார். கடைசியில் அவர் நம்பிக்கை எல்லாத்தையுமே உடைச்சதுனால ரொம்ப வந்து குழம்பி போய் நிற்கிறாரு சூர்யா. முடிச்சிட்டேன். Like, proceed, subscribe.